ஜெம் டிவி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வணக்கத்தை நான் சொல்லிடுறேன். நான் வந்து விஜய் அபிஷேக். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு பெண், ஒரு வீராங்கனை, ஒரு சிங்கப்பெண், ஒரு பெண் வீராங்கனை அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிக்கிட்டே போலாம். நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன கதைன்னே சொல்லாம, நீ பாட்டுக்கும் பெண்ணுன்ற, வீராங்கனைன்ற, சிங்கப்பெண்ணுன்ற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம். என்னன்னா, இன்னைக்கு காலையில நான் தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஒரு வீடியோ நான் சோஷியல் மீடியால பார்த்தேன். அறத்தூக்கத்துல இருந்த நான் அந்த வீடியோ பார்த்து டக்குன்னு அப்படியே முடிச்சிட்டேன். சொல்லும் போதே பாருங்க எனக்கு அப்படியே கை கால்லாம் சிலுக்குது. அது என்ன வீடியோன்னு நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. அந்த வீடியோவை ப்ளே பண்றேன், பார்த்துட்டு வாங்க. என்ன அந்த வீடியோ பார்த்தீங்களா? பார்க்குறப்போ உங்களுக்கே அப்படியே சிரித்து இருக்குமே. ஓகே, என்ன நடந்துச்சு? எதுக்கு அவங்க அப்படி இப்படி தாவி போறாங்க? நீங்க நினைக்கலாம், ஒரு ஷூட்டிங்கா இருக்குமோ அப்படின்னு. அது ஷூட்டிங் கிடையாது. அது வந்து ஒரு நர்ஸ் பண்ண ஒரு பெரிய சாதனை. என்ன நடந்துச்சுன்னு நான் டீட்டெயிலா சொல்றேன். ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்ற ஊரை வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அங்க இப்போ ஒரு மழைக்காலம் போயிட்டு இருக்கு. அதாவது ரெய்னிங் சீசன் போயிட்டு இருக்கிறதுனால ஏகப்பட்ட ஒரு எல்லா மாவட்டமே வந்து பாதிப்புள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளில கூட யாராலையும் போக முடியல. அவங்கள அத்தியாவசிய செலவுக்கு கூட அவங்களால வெளில வர முடியல. ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லை ஒரு அலுவலகத்துக்கு போகணும் அப்படின்னா கூட அவங்க போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மழை பெஞ்சிருக்கு. அதுல மண்டி அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்கு. இமாச்சல் பிரதேசல மண்டி அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்கு. அந்த மாவட்டம் தான் ரொம்பவே ஒரு அதிகமான ஒரு கனமழையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அங்க வந்து யாராலையும் வெளிலையும் போக முடியல. ஏன்னா நீர் அதான் சொல்றேன்ல, ஆறு, குளம், ஏரி அப்படின்னு எல்லா இடத்துலையுமே தண்ணி அதிகமாகி வெள்ளமா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கல்ல, அது கூட மண்டி அப்படின்ற ஒரு அந்த மாவட்டத்தை சேர்ந்த அந்த ஒரு ஆறு தான். இப்போ அந்த மாவட்டத்துல வந்து யாராலையும் வெளில வர முடியாது. ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலையில இருக்காங்கல்ல. அப்போ மண்டி மாவட்டத்துல ஒரு குழந்தைய வந்து ஒரு பெண்மணி பெத்தெடுத்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடணும். ஏன் அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே தடுப்பூசி போடுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏதாச்சும் ஒரு நோய் ஏதாவது தாக்கப்பட்டுறலாம். ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. குழந்தை வந்து ஒரு கண்ட்ரோலா இருக்கணும். ஒரு குஸ்திகா வளரணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி அவங்க வளரணும் அப்படின்னா இந்த தடுப்பூசின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ அவங்களால அந்த குழந்தைய அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அந்த தடுப்பூசி போட முடியாது. ஆனா இருந்தாலும் அந்த ஒரு இம்பார்ட்டன்ட், ஏன்னா அது ஒரு ஆன்டிபயோட்டிக் நான் சொன்னேன்ல. இப்போ அந்த குழந்தைக்கு போடல அப்படின்னா ஏதாவது நோய் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே ஃபியூச்சர்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால இவங்களால போக முடியாத நேரத்துல இந்த விஷயம் வந்து ஒரு நர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் போய் சொல்றேன், அவங்க ஒரு நர்ஸ். ஏன் நர்ஸ்னு அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, ஒரு பெரிய டாக்டரோ ஒரு சீஃப் டாக்டரோ அதெல்லாம் யாருமே கிடையாது. அவங்க பேர் வந்து கமலாதேவி. இவங்களோட வயசு வந்து 40. யார் இந்த கமலாதேவி? எதுக்கு இவங்களை பத்தி பேசுறேன் அப்படின்னா, அந்த பாறைல ஒருத்தவங்க சூப்பர் உமன் மாதிரி ஜம்ப் பண்ணி போனாங்கல்ல, அவங்க தான் அந்த கமலாதேவி. இவங்க எதுக்காக ஜம்ப் பண்ணி போனாங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடணும்னு சொன்னல, இந்த ஒரே ஒரு ரீசனுக்காக. அந்த குழந்தைக்கு தடுப்பூசி போடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, நீங்க வர வேணாம், நானே உங்களை தேடி வந்து அங்க வந்து குழந்தைக்கு நான் தடுப்பூசி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்கிறப்பவே நமக்கு எவ்வளவு ஒரு இதா இருக்கு. இவ்வளவு மாதிரி நல்லவங்களாம் இருக்காங்களா அப்படின்ற சந்தேகமா இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையும் நான் போய் போடுறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அவங்க போனப்ப வந்து அந்த ஒரு பின்னாடி ஒரு பேக் ஒன்று மாட்டியிருந்தாங்களே, அதுல என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த தடுப்பூசியில இருக்கிற அந்த ஊசி, அந்த மருந்து எல்லாமே ஒரு பதமா இருக்கிற ஒரு பாக்ஸ். அந்த பதமான பாக்ஸ்ல வந்து அந்த லிக்யூட் இருக்கும்ல, அந்த ஊசி போடுற லிக்யூட், அது வந்து கெட்டு போக கூடாது அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாக்ஸை தன்னோட ஷோல்டர்ல மாட்டிக்கிட்டு தான் அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அப்போ பார்த்தோன்னே அந்த இடத்துல நிறைய தண்ணி எல்லாம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிருக்கும். அதை பார்த்தீங்கனாலே தெரியும். 150 கிலோமீட்டர் ஸ்பீடு நார்மலாவே கீழே விழுந்தோம் அப்படின்னா மண்டை போய் எங்க சொருகுதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம தலை தனியா கால் தனியா அப்படின்னு பிரிச்சு தான் நம்ம பார்க்கணும். அதாவது ஊசி போட போன அந்த நர்ஸுக்கு வந்து அப்புறம் நம்ம எல்லாம் மருந்து போற சூழ்நிலை வந்திருக்கும். ஆனா அவங்க அதை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தன்னோட செருப்பை கழட்டி இன்னொரு கையில வச்சுக்கிட்டு அந்த இடத்தையே ஜம்ப் பண்ணி ஒரு சூப்பர் உமன் மாதிரியே போனாங்க. எதுக்காக? வேற எதுவும் ஒரு எமர்ஜென்சியோ எதுக்கவே கிடையாது. ஒரு குழந்தைக்கு தடுப்பூசி போடணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. ஆனா இப்படி ஒரு சாதனை பண்ணிட்டாங்களா, எல்லாருமே பாராட்டிட்டு இருக்கோம்ல. அந்த சாதனை பண்ணவங்கள நம்ம கூப்பிட்டு கேட்காம இருந்திருப்போம். எப்படி இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்காம இருந்திருப்போம். அப்படி கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னோட நினப்பு ஃபுல்லாவே அந்த குழந்தை மேல மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா தடுப்பூசின்றது ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கு தடுப்பூசின்றது ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணேன். அது மட்டும் இல்லாம எனக்குமே 2 குழந்தைங்க இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுல வந்து அவங்களோட குழந்தைங்க வந்து மகன் 11ஆவதும் மகள் 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. அவரோட ஹஸ்பண்ட் வந்து அந்த கிராஜுவேட் ட்ரைனிங் டீச்சரா இருக்காரு. அதாவது பட்டப்படிப்புக்கு ஒரு பயிற்சி ஆசிரியரா இருந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கிறப்போ தன் குழந்தைங்களுக்காக தன் குழந்தை ஹஸ்பண்டையும் மறந்துட்டு கூட அந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தன் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இப்படி ஒரு சாதனையை செஞ்சிருக்காங்க.
சொல்லும் போது எனக்கே கண்ணெல்லாம் கலங்குது. இந்த மாதிரிலாம் இப்போ இருக்காங்களா அப்படின்றத நம்ம என்றைக்குமே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த ஜென்ரேஷனில் இப்போ நடந்துக்கிட்டு இந்த ஒரு ஜென்ரேஷனில் வந்து தன்னோட வேலையே செய்யாமல் இன்னொருத்தன்ட்ட தூக்கி கொடுக்கறது, ஒரு கடமையே இல்லாமல் ஒரு கடமை உணர்ச்சியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கடமை உணர்ச்சியே இல்லாதவங்க இருக்கிற மத்தியில் இப்படி ஒரு நர்ஸு இப்படி இருக்கிறது வந்து நம்ம ஒரு பிளஸ்ஸுன்னே சொல்லலாம். எல்லா ஊர்லேயும் இப்படி ஒரு நர்ஸ் இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயுமே வந்து யாருக்கு எதுவுமே ஆகாது அப்படின்றத நான் ஷுவராக சொல்கிறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி டெய்லி நீங்கள் உங்கள் நம்ம உலகத்தில் நடக்கிறது, நம்ம நாட்டில் நடக்கிறது இல்லை, நம்ம ஊரில் நடக்கிற முக்கியமான ட்ரெண்டிங்கான விஷயத்த கூட நான் வந்து டெய்லி உங்கள்கிட்ட சொல்லுவேன். நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் பண்ணால் எதுவுமே பண்ண வேணாம். கீழே வந்து நம்ம ஜெம் டெலிவிஷனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெய்லி நாங்கள் போடுற கண்டென்ட் உங்களை நோக்கி வரும். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.